ஆரம்பமானது எண்ணப்பறவை தொகுப்போடு ஷார்மான் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் அண்ணா, வாருங்கள். இன்றைய நாளுக்கான பாடல் இதோ வருகின்றது. பாடலை மிக உன்னிப்பாக கவனியுங்கள், அதற்குள் தான் பதில் இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். எண்ணப்பறவை நிகழ்ச்சி மூலமாக உங்களை அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. எண்ணப்பறவை நிகழ்ச்சி பற்றி உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். எனவே நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன். இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்லும் பதில் பொருந்த வேண்டும். நாம் மனதில் வைத்து எழுதிய பதிலை விட நீங்கள் சொல்லும் பதில் சில பொருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வரிக்கும் அது பொருந்த வேண்டும். சில வரிகளுக்கு பொருத்தம் இல்லை என்றால் அது பதில் தவறாக மாறிவிடும். எனவே பதில் ஒவ்வொரு வரிக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும். வரி வாணிமோகன் அவரிடம் இருக்கும். எனவே அவர் ஒவ்வொரு பதில் நீங்கள் சொல்லும் பதில் ஒவ்வொரு வரிக்கும் பொருத்தமா என்று பார்ப்பார். ஒவ்வொரு வரிக்கும் பொருத்துகிறாரும் உங்களை கேட்பார், நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். எனவே ஒவ்வொரு வரிக்கும் உங்களுடைய பதில் பொருத்தமாக இருந்தால் சிலருடைய நான் எழுதிய பதிலை விட உங்கள் பதில் பொருத்தமாக இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளப்படும். நிறைவில் என்னுடைய பதில் என்ன என்பதை நாம் சொல்லுவோம். நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வரிகளுக்கு அது பொருத்தமாக இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். நன்றி. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. இல்லாத இடமே ஏது, எனக்காக கடையை போடு. நான் இல்லாத இடமே ஏது, எனக்காக கடையை போடு. எங்கெங்கு போனால் கூட என்னை பாரு. ஆஹாஹ வாயை மூடு, நான் கொண்ட அழகை பாரு. ஆஹாஹ வாயை மூடு, நான் கொண்ட அழகை பாரு. என் அழகில் தானே விளையும் கூடும் பாரு. ஆக உன் பெருமை என்னாகி போச்சு, அட என் பெயரில் நீ ஆகியாச்சு. ஆக உன் பெருமை என்னாகி போச்சு, அட என் பெயரில் நீ ஆகியாச்சு. என் சேவை உனக்காய் போச்சு, பல பெருமைகள் எனக்காயாச்சு. என் சேவை உனக்காய் போச்சு, பல பெருமைகள் எனக்காயாச்சு. கண்ணாலே உன்னை பார்த்து விலையை எனக்காய் போட்டாச்சு. கண்ணாலே உன்னை பார்த்து விலையை எனக்காய் போட்டாச்சு. நான் வந்தனா இல்லை நீ வந்தியா, இல்லை நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. என் பேரு உனக்காச்சு, முழு பேரும் எனக்காச்சு. உனக்காச்சு எனக்காச்சு, கடை பேரும் எனக்காச்சு. பளபளத்த உடம்பாச்சு, என் மேலே கண்ணாச்சு. வர வர வா, என் பெருமை உனக்காச்சு. இனி வேண்டாம் வெறும் பேச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எனக்காக கொலை செய்த பாவிகளும் உலகத்தில் பலவாச்சு. நாளில் ஒன்று என்றவுடன் பாதுகாத்து அழகு செய்ய என் தேவை முன்னாலே வந்து நிற்குது.
இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எனக்காக கொலை செய்த பாவிகளும் உலகத்தில் பலராச்சு. நாளில் ஒன்று என்றவுடன் பாதுகாத்து அழகு செய்ய என் தேவை முன்னாலே வந்து நிக்குது. தன் பெருமை பேசி பேசி வம்புக்கென்னை இழுக்கிற என் சேவை பலருக்கும் தேவையாச்சு. உனக்கு மட்டும் சொந்தமல்ல பலருக்கு நானும் தேவையாகும் என் சேவை உலகினில் விரிவாச்சு. தன் பெருமை பேசி பேசி வம்புக்கென்னை இழுக்கிற என் சேவை பலருக்கும் தேவையாச்சு. உனக்கு மட்டும் சொந்தமல்ல பலருக்கு நானும் தேவையாகும் என் சேவை உலகினில் விரிவாச்சு. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெருசா இல்ல நீ பெருசா, நான் பதில் சொன்னால் இதயம் தாங்கிடுமா. அங்க பாருங்க பத்மினி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மிக அழகாக இருந்தது. நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. மிக சிறப்பு. பத்மினி அவர்கள் ஹோம்ஒர்க் எழுதி விட்டார். சரி, ஒவ்வொரு வரியும் எழுதுனது அதுல நேவிசக்கா கவனத்தில் கொள்ளுங்கோ. பாட்டு போடக்குள்ள நீங்க கதைக்கிற உங்களோட குரல் தான் நான் கவனிக்காம டெலிபோன் இல்ல பரவாயில்ல. அடுத்த முறையில நீங்க மியூட் ஓபன் பண்ணி போட்டு கவனிக்கையில டக்கண்டு வந்ததால மன்னிப்போட இது வந்து ரெண்டு பேர் பாடி இருக்கேன். நானும் சுதன் என்ற ஒரு பாடகர். சுதன் என்றவர் வந்து கிடையாது லண்டன் மாநில கொஞ்ச காலம் அவரும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக கொஞ்சம் பணியாற்றி இருந்தவர் தான். அவர் அப்பொழுது நான் சேர்ந்து பாடிய பாடல் இது. இந்த பாடலுக்கு இரண்டு பேர் இருக்கிறார் அந்த பதில்ல. அந்த இருவரும் போட்டி, நான் பெருசா நீ பெருசா, அந்த இருவரும் யாருன்னு கண்டுபிடிப்பதான் பதில். அந்த இருவரும் யார்? அந்த இருவரும் யாரு? நீயும் வெயிலும் கண்ணாலே உன்னை பார்த்து விலையை எனக்காக போட்டாச்சுன்னு சொல்ற இவர். என்ன சொன்னீங்க? நீயும் வெயிலும் சொல்லி பாக்க. பனியும் வெயிலுமா? இல்ல, தொலைபேசியும் தொலைக்காட்சியும் எப்படி பொருந்தது? நான் பெருசா நீ பெருசாண்டு அதுல அந்த விலையெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. இந்த பேர்ல கடைகள் எல்லாம் இருக்குண்ட டெலிகாம் கடையெல்லாம் இருக்குத்தானே. எனக்காக கொலை செய்த பாவிகளும் பிரராஜ்யம் சொல்றாரு. தொலைக்காட்சிக்காக யாராவது கொலை தொலைக்காட்சி தயாரிக்கிறதுக்கு கொலை செய்யறாங்களா யாராவது? எனது பதில் பட்டுப்பூச்சி என்று பட்டுப்பூச்சியும் அசீலிய அப்படி ஏதாவது ஆடைகளோட சம்பந்தப்பட்டு இருக்கலாம். எந்தெந்த வரைக்கும் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சாகுற மற்ற அந்த கொலை செய்துதானே பட்டுப்பூச்சி எல்லாம் எத்தனையோ கொலை செய்துதானே ஒரு ஆடை தயாரிக்கிறார்கள். ஒரு சீலிய தயாரிக்கிறண்டாலே எத்தனையோ கொலை செய்துதானே செய்கிறார்கள். அப்ப அந்த பட்டு என்றவடைய அந்த கடைகளுக்கு பேரும் அப்படி காஞ்சிபுரம் மதுகள் இதெல்லாம் அந்த பேர்கள் அப்படியான. நீங்க சொல்றது ஓரளவுக்கு பொருத்தமா வருது, ஆனா எல்லா வரைக்கும் பொருத்தமா வரும். அதுக்கு அந்த கீழ் இதுல எல்லாம் அதை எழுக்குது. கண்ணால உன்னை பார்த்தா விலைய போட்டு இருக்கிறாங்க. அது கண்ணால உன்னை பார்த்து விலையை இனக்காய் போட்டு. ஆமா, அது சரி. அது நீங்க சொன்னது பட்டுப்பூச்சின்றது ஒரு ஆடை, ஏதோ ஒண்ணு பட்டுப்பூச்சி அந்த செய்யற ஆடையை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இன்னும் வேற வேற வரிகளுக்கு ஒத்து வர வேணும். இப்ப என் பேரு உனக்காச்சு. அப்ப காஞ்சிபுரம் பட்டுன்றதுக்கு காஞ்சிபுரம் பட்டு ஒவ்வொரு பேர்லயும் இருக்குத்தானே பட்டுகள். பட்டுப்பூச்சிய கொலை செய்த இதனால நான் ஒரு வரி வச்சிருப்பேன், கஷ்டமா ஒரு வரி. அந்த வரிக்கு அது தெரியாது எந்த வரிய கடைசிக்கு எழுத முடியாம போச்சுது எனக்கு. ஓட ஓட தான் நாங்க எழுத முடிஞ்சது.
நான் வரி எழுத மட்டும் மறந்துட்டேன் நேற்று கொஞ்சம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் மற்றவர்கிட்ட கேட்டுட்டு திரும்பி ஒரு தடவை பாடலை போடவா? நான் பத்மினி கமலாந்தன் கேட்டுட்டு பதில்கள் தவறாடி நீங்க முன்னுக்கு நான் பேசுறத ஃபோர்ட் பண்ணிட்டு பாட்டை மட்டும் போடுங்க நீங்க. சரி. நீங்க எல்லாரும் சொன்ன பதில் பிள்ளையா? அது இல்ல. அனைவருக்கும் வணக்கம். எண்ணப்பறவை நிகழ்ச்சி மூலமாக உங்களை அனைவரும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. எண்ணப்பறவை நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். விடயத்துக்கு வருகிறேன். இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்லும் பதில் பொருந்தவன். நாம் மனதில் வைத்து எழுதிய பதிலை விட பார்த்துக் கொள்ளலாம். வரிகளுக்கு அது பொருத்தமாக இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். நன்றி. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. இல்லாத இடமே ஏது, எனக்காக கடையை போடு. நான் இல்லாத இடமே ஏது, எனக்காக கடையை போடு. எங்கெங்கு போனால் கூட என்னை பாரு. ஆஹாஹ வாயை மூடு, நான் கொண்ட அழகை பாரு. ஆஹாஹ வாயை மூடு, நான் கொண்ட அழகை பாரு. என் அழகில் தானே விளையும் கூடும் பாரு. ஆக உன் பெருமை என் ஆகி போச்சு, அட என் பெயரில் நீ ஆகியாச்சு. ஆக உன் பெருமை என் ஆகி போச்சு, அட என் பெயரில் நீ ஆகியாச்சு. என் சேவை உனக்காய் போச்சு, பல பெருமைகள் எனக்காயாச்சு. என் சேவை உனக்காய் போச்சு, பல பெருமைகள் எனக்காயாச்சு. கண்ணாலே உன்னை பார்த்து விலையை எனக்காய் போட்டாச்சு. கண்ணாலே உன்னை பார்த்து விலையை எனக்காய் போட்டாச்சு. நான் வந்தனா இல்லை நீ வந்தியா, இல்லை நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. என் பேரு உனக்காச்சு, முழு பேரும் எனக்காச்சு. உனக்காச்சு எனக்காச்சு, கடை பேரும் எனக்காச்சு. பளபளத்த உடம்பாச்சு, என் மேலே கண்ணாச்சு. வர வர வா, என் பெருமை உனக்காச்சு, இனி வேண்டாம் வெறும் பேச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எனக்காக கொலை செய்த பாவிகளும் உலகத்தில் பலவாச்சு. நாளில் ஒன்று என்றவுடன் பாதுகாத்து அழகு செய்ய என் தேவை முன்னாலே வந்து நிக்குது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எனக்காக கொலை செய்த பாவிகளும் உலகத்தில் பலராச்சு. நாளில் ஒன்று என்றவுடன் பாதுகாத்து அழகு செய்ய என் தேவை முன்னாலே வந்து நிக்குது. தன் பெருமை பேசி பேசி வம்புக்கென்னை இழுக்கிற என் சேவை பலருக்கும் தேவையாச்சு. உனக்கு மட்டும் சொந்தமல்ல, பலருக்கு நானும் தேவையாகும். என் சேவை உலகினில் விரிவாச்சு. தன்
பெருமை பேசி பேசி வம்புக்கென்னை இழுக்கிற என் சேவை பலருக்கும் தேவையாச்சு. உனக்கு மட்டும் சொந்தமல்ல பலருக்கு நானும் தேவையாகும். என் சேவை உலகினில் விரிவாச்சு. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெருசா இல்ல நீ பெருசா, நான் பதில் சொன்னால் இதயம் தாங்கிடுமா. சரி. வணக்கம் ஜெர்மானா. வணக்கம் ஜெர்மானா. வணக்கம் ஜெர்மானா. சரி, நான் மியூட்ல இருக்கேன், மன்னிக்கணும். தங்கம் தங்கமும் இமிட்டேஷனும் அப்படி என்று நான் சொல்லி பாக்குறேன். தங்கமும் இமிட்டேஷன் இமிட்டேஷனும் இப்ப எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்ப அதால நான் அந்த பழுப்பு நிறத்திலேயும் அதை சுட்டு அதுகளை எல்லாம் செய்துதானே இதன்றா அந்த நாளில் ஒன்றா இருக்கிற இதுவும் தங்கம் வராதா? இல்ல, அது வராது. வணக்கம். 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 நடேசன் சொல்லுங்க. நான் முத்தும் பவுனும் என்று சொல்றேன். பொண்ணும் பொண்ணும் ஏனென்றா கொலை செய்த நீ முத்து எடுக்கிறார்கள். பேரும் இருக்கு முத்து வண்டு. பெரிதா இருக்கிறது இப்ப பவுன் தானே, பெரிய விலையில இருக்கின்றது. அப்ப நான் வந்தனா நீயா வந்தியண்டா, நான் தானே முதல் வந்த. நான் பவுன் தான் முதல் வந்தது. அது அப்புறம் முத்து பவுனுல எடுத்தான் முத்த வைக்கிறார்கள். அப்ப நீ வந்தியாண்டு ரெண்டாவது முத்து எடுக்க. நீங்க சொன்னதும் முதல் சிலிமிட்டு அந்த முதல் சொன்னாரு என்னது ஆடையும் மற்றது என்னது வண்டு பட்டு பூச்சியம் சொன்னா அது கிட்டத்தட்ட பொருந்துகிறது. ஆனா எல்லா வரைக்கும் பொருத்தம் இல்லை. இல்ல இல்ல இந்த நாளில் ஒன்றண்டு அதுதான் என்னண்டு பிடிக்கலாம். நான் நினைச்சேன் அந்த பவுன்ல 8 அந்த கிராம் தானே ஒன்று. அப்ப அந்த நாளில் ஒன்றண்டா அரை பவுனுக்காக அப்படி போட்டியல உண்டு. அது என்னண்டு எனக்கு புரிய இல்லை. நாளில் ஒன்று ஒரு இது வருதுல்ல, நாளில் ஒரு சேவிய வருது. வணக்கம் ராஜினி. பாதுகாத்து அப்படி வருது. வாழ்த்துக்களும் கூட நிகழ்ச்சிக்கின்றே தான் கேட்டனால துல்லியமா இருந்தது. பாட்டுக்கு வந்து விரும்பாருனது எனக்கும் இது சரியா புடிபடையில. நான் காஞ்சி பட்டு என்று சொல்றேன். இதைத்தான் செல்வி அக்கா சொன்னது. இது ஒரு உயிரினத்தோட சம்பந்தப்பட்டதோ இல்லாட்டி பதிலுக்கும் உயிரினத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா உயிரினம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆனா பதிலுக்கும் உயிரினத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எனது பதில் நான் மரம் மற்றது பணம் வச்சிருக்கிறேன். இப்ப மரத்துக்காக மரத்துல தான் பேப்பர் செய்யப்படுது. அந்த பேப்பர்ல பணம் ஆகுது. அது மற்றது சில மரங்கள் பார்த்தா பளபளப்பாக இருக்கும். இப்ப இந்த அதே நேரம் இந்த மரங்கள்ல எது சொல்ல மறந்துட்டேன். மரம் பளபளப்பா இருக்கிறது. சில மரங்கள் இந்த ஏறுற மரம் என்ன மரம், சரக்கு மரம்னா பளபளப்பு தானே. ஒரு எண்ணெய் போட்டு பிறகு அந்த மரத்தினால் அந்த மரத்துக்காகவே தனக்காகவே இங்க பல போராட்டங்கள் நடந்தது. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்லி. இல்ல எனக்காக கொலை செஞ்சேன்னு சொன்னீங்க. எனக்கா பல கொலை செஞ்சார். பணத்தாலேயே பலர் கொலை இருக்குதானே. இப்ப 2 பொருட்கள்ல ஒரு பொருள் தான் முக்கிய மெயின் பொருள். அந்த மெயின் பொருள் சொல்லுது தனக்காகத்தான் கொலை செய்து சொல்லுது. இவர் சொல்றார் என்ன கொலை செய்து உனக்காக மட்டும் இல்ல, அது பலருக்காக நீ முன்னெடுத்து கொண்டான்னு சொல்றாரு. பட்டு புழுவ நீங்க சொல்றது பட்டுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆனா பட்டுன்றது அதுக்கு மட்டும்தான் கொலை செய்யப்படும், வேறொன்றுக்கும் கொலை செய்யப்படவில்லை. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருன்ற, நீ உனக்கு மட்டும் என்ன கொலை செய்யான்னு சொல்லிக்கொள்ளாரு. என்ன கொலை செய்து பல பேர் யூஸ் பண்றாங்க, நீயும் முன்னெடுத்து கொண்ட சொல்றேன். இப்ப பட்டுப்பூச்சி வராதுக்கு இல்லை. நூலை எடுத்து பேர் இல்ல வேற ஒண்ணும் இல்ல, பேர் வருது. என்னத்துக்கு கொலை செய்யறாரு.
பளபளத்த உடம்பு. ம் கம்பளி கம்பளி பளபளத்து உடம்பு என் மேலே கண்ணாச்சு. இது தேனி வருமோ? தேனி இல்ல, தேனி செம்மறியாடும் அந்த பன்றி தேனி வருமா? செம்மறியாடும் தேனும் செம்மறியாடு செம்மறியாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையம்மா இருக்கட்டும். இது அடுத்த தேனி வருமா? தேனுக்காக இல்ல. எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஒரு சில வரிகளுக்கு பொருந்தாலும் எல்லா வரிக்கும் பொருந்தோணும். இது ஒரு சாப்பாட்டு பொருளா? நினைக்கிறேன் யானையும் தும்பிக்கையும் நினைக்கிறேன். கம்பளியும் பூச்சி கம்பளி பூச்சி. இல்ல, யானையின் தும்பிக்கை யானையினுடைய ஒரு பாகம் தான் தும்பிக்கை. இது அப்படி இல்லை, வேற வேற ரெண்டு பொருட்கள், வேற வேற. கம்பளி ஆடைய சொல்றது கம்பளி வீதியில இருந்து அது இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க அந்த முத்தும் இதுவும் என்னது நகைன்ற மாதிரி. அப்ப நகைதான் சொல்லுது எனக்காகத்தான் நீ பிறந்தான்னு நகை சொல்லுது. அப்ப முத்து சொல்லுது நான் பிறந்த உனக்காக இல்ல நீயும் எடுத்துக்கொண்டான்னு சொல்லுது. தெரியும், இப்படியான ஒரு பொருள் தான். ஆனா இது நகைன்றது இந்த எல்லா வரைக்கும் பொருந்தார். முதல் நகைன்றது இது இந்த இதான் கொமனான விஷயம். அந்த பக்கமே வராதா? வைரம் அந்த பக்கம் அத மாதிரி தான் உண்டு. இப்ப நகை சொல்லுது நகைக்களை எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த நீங்க உண்ட பேர் அங்க வராது நகை சொல்லுது. ஆனா முத்து சொல்லுது நான் பிறந்தது என்ன கொண்டு என்ன குழந்தது உனக்காக இல்ல. அது கொலை செய்து நிறைய விஷயத்தை பேசிக்கிறாங்க, நகைக்கும் கொண்டு வராங்க, வேற இடத்துலயும் கொண்டு வராங்கன்னு சொல்லி முத்துச்சு. அத மாதிரி வேற ரெண்டு பொருள். அந்த விலையும் சொன்னீங்க. ஆனா பொருள் உண்டு. விலைய கணிப்பார்களே சொன்னீங்க. பொருள் உண்டு. ஆனா ரெண்டு பேர் சேர்ந்து வர பொருளானது உண்டு. ஆமா, அதான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது உயிரான பொருளா? உயிரான பொருளா? இல்ல இல்ல, பொருள் எங்களுக்கு நாங்க கையில எடுக்கிற பொருள் உயிரான பொருள் இல்ல. நாங்க விலை போடுற பொருள் உயிருக்கான பொருள் விலை போட இல்ல. முத்து வராதா? முத்து சிப்பி இல்ல, வேற இல்ல. அது இல்ல. பணமும் வங்கியும் வருமா? இல்ல, அங்க கொலையெல்லாம் வராது. கொலை செய்யறன்னு சொல்றாருல்ல. அதாவது இந்த பட்டுப்பூச்சின்ற மாதிரி சீலத்தை செய்யறதுக்காக பட்ட கொலை செய்யணும் என்ற மாதிரி தான் உண்டு. அப்ப பணம் பக்கிக்கும் அந்த கொலையெல்லாம் அப்படி ஒன்றும் பெற போறது இல்லை. என்ன உடம்பு மிதியம் மாதிரி அதாவது அவருக்காக கொலை செய்யறது தனக்கா இல்ல. இவன் சொல்ற எனக்காகத்தான் உன்னை கொலை செய்திருக்கன்னு சொல்லி சீலை சொல்லுது பட்டுப்பூச்சி சொல்லு என்ன கொலை செய்து உனக்காக இல்ல, அது வேற எந்த கொலை செய்தாங்க நீ எடுத்துக்கொண்டான்னு சொல்லுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், முத்துன்ற மாதிரி. ஆனா அவர் சொல்றார் நீ எனக்கு அதான் வந்தாலும் இப்ப தான் பெருமையா சொல்றேன் எனக்கு அதான் என்னதான் நான் கொண்டாங்கன்னு சொல்லி. அது எடுத்து என்ன செய்யறது? அதை சொன்னா கண்டுபிடிப்பீங்களா? பொருளா ரெண்டும் எல்லாமே மனிதன் உபயோகப்படுத்தும் பொருள் தான். உபயோகப்படுத்தும் மனிதர்களால் உபயோகப்படுத்தப்படும், தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். நூலும் அதைத்தான் நான் சொல்றேன், பட்டுப்பூச்சியும் சீலையும். நினைக்கிறேன் உப்பும் தண்ணீருமா வருமோ? தண்ணீரும் உப்பும் இல்ல. கிரீம் நாங்க போடுற கிரீம் பவுடர் இல்ல, அதெல்லாம் இல்ல. இந்த 2-3 நாளைக்கு முதல் அனிவர்சரி கொண்டாடின அக்கா காண இல்ல, சுத்தது நிக்கிறா. சோப்பு சட்டை போட்டு இங்க கார்டன்ல போய் நிக்கிறா. ஜெயமண்டாலாம் பாடலாம் தானே. அதுல என்ன உண்டு? ஒரு வரி வருது, வாயை மூடி நான் கொண்ட அழகை பாருண்டு. இல்ல, அது வாய மூடுன்றது நான் இந்த வரிக்காக போட்டது. எந்த அழகை நீ பாருன்னு சொல்றேன். அவர் சொல்ற எந்த அழகில் தான் உனக்கு விலை கூடும் அவர் சொல்றார். மலரும் அப்ப ஜக்கெட்டுகளோட சம்பந்தப்பட்டு வருமா?
அது நீங்க விளங்கப்படுத்தி ஜக்கத்துக்காக மிருகங்களை கொல்றானே இப்ப. அது நீங்க சொல்றது சில பேருக்கு பொருத்தமா இருக்குது, அதுல கூட இல்ல. இப்ப ஆடுகள் அதுகளுக்கு எல்லாம் அந்த தோடுகளை உரிச்சு ஆமா, எடுத்துதான் அத அந்த கம்பளி உடை அந்த நல்லா மேலுக்கு போற நல்லா ஜக்கெட்டுகள். யோசிக்கிறா அவ. செல்லி நித்யானந்த நல்லா யோசிக்கிறா. அது அநேகமான பேர்களுக்கு பொருத்தமா இருக்குது. அப்படித்தான் உண்டு, இல்ல அப்படித்தான் உண்டு. டொய்ஸ்களும் அப்படித்தானே. கம்பளி உடையும் நான் நினைக்கிறேன் பருத்தி உடையும் இல்ல. டொய்ஸ் இருக்கு தானே. இப்ப சிலது வந்து அந்த இறகுகள் எல்லாம் உள்ள வச்சு செய்யறது, அது பெயிண்ட் பண்ண நாங்கள் ஒரு நாளும் பாவிக்கிறோம்டா. வேறு என்ன இப்ப பெட்ஷீட்டுகள் அதுகள் தலானிக்கான பஞ்சு வருதா? இல்ல, அதுவும் ஒரு சின்ன ஒரு குழு மட்டும் கொடுக்கலாம். தாங்க செல்லி நித்யானந்தம் கிரியா கிட்ட வந்துட்டா, இவ்வளவுதான் குழு. கம்பளி முதல் எல்லாரும் சொன்னதானே. செல்லி நித்யானந்தம் கிட்ட வந்திருக்கிறான். அப்ப இந்த பஞ்சியோட சம்பந்தப்பட்டு அந்த அது பெட்ஷீட் சொன்னான். வேற என்ன பெட்ஷீட் சொன்னான்? கம்பளியோட பருத்தி உடையும் சொன்னேன். கம்பளி போர்வை இல்ல, ஜக்கெட்னு சொன்னீங்களே, அப்படியான ஒரு விஷயம் தான் நீங்க சொன்னீங்க. ஜக்கெட்டுக்காக கொலை செய்யறாங்களே என்ன, அப்ப அத மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா கிட்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்க பாவிக்கிறோம்னு சொல்றீங்க என்ன? ஒவ்வொரு நாளும் பாய்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஏதோ ஒரு வகையில நாங்க ஒவ்வொரு நாளும். செருப்பு வருமா? செருப்பு சப்பாத்து சொல்றேன். எப்படி வரும்னு சொல்லுங்க எனக்கு. எடுக்கிறது ரப்பர், அந்த தோல். அது எனக்கு விளங்கப்பட்டுங்க எப்படின்னு சொல்லணும். எனக்கு இந்த வரிகளுக்கு எப்படி பொருந்துன்னு சொல்லணும். நான் சொன்னதார் இந்த செருப்பு சப்பாத்துன்னு சொன்னதார நானும் முதல் நைக்கு சப்பாத்துகளை தான் சிந்திச்சேன். அதுகள் ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை கூட தானே. நாளாந்தம் பாவிக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் பாவிக்கிற நாளாந்தம் பாவிக்கிறேன்னா சப்பாத்து வரும். ஓகே, அது எப்படின்னு விளங்கப்படுத்தணும். எப்படி இந்த வரிகளுக்கு எப்படி வருதுன்னு சொல்லணும் எனக்கு. உயிரினத்துல இருந்து தான் அது வருது. மற்ற பளபளப்பா இருக்கும் சப்பாத்து. சரி, மற்றது அதுண்ட அந்த இதுகளை பொறுத்து விலை மதிப்பு. இப்ப நைக்கு வர்றது, கடையில பார்க்க வடிவா இருக்கும். சரி, இப்ப எனக்கு விளங்கப்படுத்துங்க ஒவ்வொரு வரைக்கும் எப்படி பொருத்தம் வருதுன்னு. எல்லா வரையும் ஞாபகத்துல இல்லையே. சப்பாத்துன்னு சொன்னா அதுக்கு பேர் வச்சிருக்கா, சப்பாத்துக்கு ஆக்களோட பேர் இருக்கா இல்லையா? சரி, ஜெயமலா சொன்ன செருப்பு சப்பாத்துன்னு சொல்லி வாணிமானவர்களே அவர் சொன்னார். அவர் தான் சொன்னவர். ஜெயமலர் தான் சொல்லி பாதுகாப்பு கண்டு சொல்லி ஜெயமலா சொன்ன சப்பாத்து என்பதுதான் சரியான பதில். சப்பாத்தத்தை சிந்திச்சேன். எப்படி என்றால் இப்ப முதல் வரிகள் தான் உங்களுக்கு இலவா தெரியும். அதுல ஒரே ஒரு விஷயம், 4-5 என்றவுடன் பாதுகாத்து அழகு சேர்க்க என் சேவை முன்னாலே வந்து நிக்குது. அப்ப 4-4 1 சொன்னா கால். அது அளவுகள். கால் சிந்திக்கல. 4-1 என்றவுடன் பாதுகாத்து அழகு செய்யப்பட 4-1 கால். காலை அழகு சேர்த்து பாதுகாக்கிறது ஷூ, சப்பாத்து. அப்ப அந்த சப்பாத்து லெதர் ஷூ தான். லெதர் ஷூன்றது எனக்கு கொண்டு வந்துருக்காங்க. அப்ப லெதரும் ஷூவும் சண்டை பிடிக்கும். 4-1 கால் தானே. சரிதானே. வரும் கால் சொன்னீங்க. அப்படிதான் கண்டுபிடிக்கும். 4-1 கால் தானே என்ன. கால். ஆமா. இந்த 4-1 தான் அப்போதான் நான் அந்த பவுனுக்குள்ள சிந்திச்சேன். அதான் மற்ற எல்லாத்தையும் நீங்க சொன்ன எல்லாம் பொருத்தம். 4-1 மட்டும் பொருத்தம் வராது. நானும் இந்த கால நினைச்சேன்னா நான் எங்கட காலன்னு நினைக்கிறேன். நான் சப்பாத்து ஜோதிச்சேன். நைக்கு ஒவ்வொரு விதமான சப்பாத்துகள் இருக்குதானே. அது அந்த பெருமை பேசுறேன்டோன்னு அப்படின்னு நினைச்சேன்னா. வீடியோல பாத்தீங்கன்னா ஷூ ஜோன் சொல்லி ஒரு கடை ஒன்று காட்டுறேன். அதுல தெரியல. கடையை காட்டுறேன். மற்றது நைக் அந்த இன்னொரு என்னது ஸ்போர்ட்ஸ் ஜேடி என்ற அந்த ஷூ கடையும் வருது. அதுல ரெண்டு ஷூ கடை வருது. அதுல அது நாங்கள கடையை பார்க்க நகைக்கடை மாதிரி எல்லாம் முதல்ல இருந்தா. நீங்க அதே யோசனை இருக்கீங்க. நாங்கள் கீழே எழுதி கொண்டல இருந்த நாங்கள் அண்ணா. அப்ப ரேக்ல தானே அதை பார்க்கலாம். மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள். ஜெயமலர் அவர்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நல்ல யோசிச்சீங்க. ஆனா இதை வச்சு கண்டுபிடிச்சீங்க ஜெயமலர் நீங்கள? நாளாந்தம் பாவிக்கிறாங்க. நாளாந்தம் பாவிக்கிறாங்க.
குத்து மதிப்பில சொன்னதுதான். ஒரு குத்து மதிப்பு தான். அதான் நானும் இப்ப லெதர் என்ன நான் சாப்பாடு தான் நினைச்சது. ஓகே, இப்ப வாழ்த்துக்கள். நீங்க அந்த நாளில் ஜக்கெட் சொன்னீங்க, ஜக்கெட் சரியாது. ஜக்கெட்ன்றது எல்லாத்துக்கும் பொருந்தும், நாளில் ஒன்றுக்கு மட்டும் பொருந்தா, மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும். அது நாளில் ஒன்று காலுக்கு தானே பொருந்தாத, அதுக்கு மட்டும் தான் பொருந்தும், மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படியேதான் ஒன்று வச்சிருப்பாங்க. அடுத்த முறை வரிய போட்டேன்னு சொன்னா எனக்கு இது தெரியல. இல்ல நாளில் ஒன்று அந்த கால் என்னத்துக்கு வந்தது எனக்கு அது. சரிதானே, அளவு தானே வாணி. ஆனா அது மாதிரி வேற சொல்ற, நாளில் ஒன்று என்றவுடன் ரெண்டுல பாதுகாத்து அழகு செய்ய, நாளில் ஒன்று என்றவுடன் பாதுகாத்து அழகு செய்ய, நாளில் ஒன்று பாதுகாத்து அழகு செய்வதற்கு என் சேவை முன்னாலே வந்து நிற்குது. எல்லாத்தான் கொண்டு வந்துருக்கீங்க. கருத்து தெரி பாட்டை போடுங்க இனியும் இப்ப பாட்டை கேடுங்க, பதில மனசு வச்சுன்னு கேட்டீங்கன்னா விளங்க சரியோன்னு தெரியும். அதுல சந்தேகமா கேடு நான் விளங்கப்படுத்துறேன்னா மற்ற ஜேமல இருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நீ வந்ததா நான் வந்ததான்றதுல என்ன அதுல அர்த்தம்? அப்ப ஷூ கேக்குது, ஷூ முதல் வந்ததா தோல் முதல் வந்ததா, முட்டை வந்ததா கோழி வந்ததா, நான் முட்டை வந்ததா கோழி வந்ததான்னு சொல்ல பார்த்தேன். உங்களுடைய பதில் பொருத்தமாக இருந்தால் சிலருடைய நான் எழுதிய பதிலை விட உங்கள் பதில் பொருத்தமாக இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளப்படும். நிறைவில் என்னுடைய பதில் என்ன என்பதை நாம் சொல்லுவோம். நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், வரிகளுக்கு அது பொருத்தமாக இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். நன்றி. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. இல்லாத இடமே ஏது, எனக்காக கடையை போடு. நான் இல்லாத இடமே ஏது, எனக்காக கடையை போடு. எங்கெங்கு போனால் கூட என்னை பாரு. ஆஹாஹ வாயை மூடு, நான் கொண்ட அழகை பாரு. ஆஹாஹ வாயை மூடு, நான் கொண்ட அழகை பாரு. என் அழகில் தானே விலையும் கூடும் பாரு. ஆக உன் பெருமை என்னாகி போச்சு, அட என் பெயரில் நீ ஆகியாச்சு. ஆக உன் பெருமை என்னாகி போச்சு, அட என் பெயரில் நீ ஆகியாச்சு. என் சேவை உனக்காய் போச்சு, பல பெருமைகள் எனக்காயாச்சு. என் சேவை உனக்காய் போச்சு, பல பெருமைகள் எனக்காயாச்சு. கண்ணாலே உன்னை பார்த்து விலையை எனக்காய் போட்டாச்சு. கண்ணாலே உன்னை பார்த்து விலையை எனக்காய் போட்டாச்சு. நான் வந்தனா இல்லை நீ வந்தியா, இல்லை நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. என் பேரு உனக்காச்சு, முழு பேரும் எனக்காச்சு. உனக்காச்சு எனக்காச்சு, கடை பேரும் எனக்காச்சு. பளபளத்த உடம்பாச்சு, என் மேலே கண்ணாச்சு. வர வர வா, என் பெருமை உனக்காச்சு, இனி வேண்டாம் வெறும் பேச்சு. இன்னும் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எனக்காக கொலை செய்த பாவிகளும் உலகத்தில் பலவாச்சு. நாளில் ஒன்று என்றவுடன் பாதுகாத்து அழகு செய்ய என் தேவை முன்னாலே வந்து நிக்குது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா எனக்காக கொலை செய்த பாவிகளும் உலகத்தில் பலராச்சு. நாளில் ஒன்று என்றவுடன் பாதுகாத்து அழகு செய்ய என் தேவை முன்னாலே வந்து நிக்குது. தன் பெருமை பேசி பேசி வம்புக்கென்னை இழுக்கிற என் சேவை பலருக்கும் தேவையாச்சு. உனக்கு மட்டும் சொந்தமல்ல பலருக்கு நானும் தேவையாகும் என் சேவை உலகினில் விரிவாச்சு. தன் பெருமை பேசி பேசி வம்புக்கென்னை இழுக்கிற என் சேவை பலருக்கும் தேவையாச்சு. உனக்கு மட்டும் சொந்தமல்ல பலருக்கு நானும் தேவையாகும் என் சேவை உலகினில் விரிவாச்சு. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெரிசா இல்ல நீ பெரிசா, நான் பதி சொன்னால் இதயம் தாங்கிடுமா. நான் வந்தனா இல்ல நீ வந்தியா, இல்ல நான் வந்ததாலே நீ வந்தியா. நான் பெருசா இல்ல நீ பெருசா, நான் பதில். சூப்பர் சூப்பர் சூப்பர். சுதன் மிக அழகோடு மிக சிறப்பாக பாடி இருக்கின்ற சுதனுக்கு அந்த பாட்டு கேட்ட அப்புறம் அதுக்காக பதில் சந்தேகம் கடவுளே, பதில் சொன்ன அப்புறம் தான் இதுதான் பதில் தெரியுது. ஆமாம், சிறப்பு, அதான் பதில். என்ன சப்பாத்து சொல்றேன் எனக்காகத்தான் நான் கொலை செய்தேன் சொல்லி நீ பேசுவோம். மிக சிறப்பாகவே சுதன் மிக அழகோடு பாடியிருந்தார். இந்த வடை சுதனுக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஒத்துழைப்பு தந்திருந்தார் இல்லையா அவர் எல்லாரும் பாடி நன்றி. காலை கண்டுபிடிச்சிருந்தால் பிரச்சனை இருந்திராது. அந்த நாளில் ஒண்ட எங்களுக்கு யோசிக்க முடியாம போச்சு. ஒவ்வொரு ஆளும் யூஸ் பண்றேன்னு சொல்லித்தான் நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகி விட்டோம். எல்லாரும் தானே என்ன உடுப்பு வரும் என்ன வரும் தானே. அப்ப அதுதான் யோசிச்சது. நான் சொல்லியிருப்பேன்ட்டு. ஆனால் ஒவ்வொன்றா நான் ஆரம்பத்துல பேக் அப்படின்னு நினைச்சேன். நான் ஷாப்பிங் பேக் அப்படின்ட்டு பிறகு காசு மரம் அப்படின்ட்டு வந்தேன். பேப்பர் மரம் அப்படின்ட்டு. ஓகே சரி. மிக்க நன்றி மிக்க நன்றி. சிறப்பண்ணா மிக்க மிக்க நன்றி. ஒரு முறை நீங்கள் அண்ணாவிடம் சொல்லலாம் அல்லது என்னிடம் சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் உங்க பாட விருப்பம் இருந்தால் என்ன சொல்லுங்க. இல்லை பாட விருப்பம் இருந்தால் இதில் இருப்பவர்கள் இதுல இருக்க யாரு பாட நீங்க நல்ல வடிவா பாடுறவங்களும் ஒரு அவசியம் இல்லை. நீங்க சும்மா கவிதை மாதிரி சொன்னாலும் கூட ஓகே தான். நாங்கள் அதுக்கு ஒரு சும்மா ஒரு மியூசிக்கை போட்டு வச்சிருவோம். எங்களுக்கு நிகழ்ச்சி தான் முக்கியம் ஒழிய பாடுறது முக்கியம்ன்றதுல யாருக்கா விருப்பம் இருந்தா இணைஞ்சு கொள்ளலாம், தொடர்பு போடுங்க. எனக்கு நம்ம இதுல இருக்க அனைமாட்ட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. பழைய போன் அந்த பழைய போன் பழுதா போச்சு. அதெல்லாம் வாணி மூணு தொடர்பு போடுங்க. நாங்க அதுக்கிட்ட சினிமா பாட்டு மட்டும் பாடலாம் அண்ணா. இப்ப அதெல்லாம் ஆமா அப்படி உங்களுக்கு கஷ்டப்பட்ட என்ன நான் தொடர்பு கொள்றேன் வாங்கிட்டு. சரி சரி ராஜி எழுப்பம் சார். ஆமா ஓகே ஓகே. உங்களோட போன் நம்பர்லாம் இருந்து அது ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல போன்ல இருந்து டைம் இல்ல. இது மாதத்துக்கு கொண்டா அல்லது 2 கிழமை கொண்டா தெரியல. அது தீர்மானிக்கப்பட இல்லை. நான் கலப்பேன். சரி சரி. எல்லோருக்கும் நிறைந்த நன்றி. இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் விறுவிறுப்பாக இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நிறைய நன்றி. மீண்டும் ஒருவரை இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு வாய்ப்பு தந்த வாணி முன்னோர்களுக்கும் நடாமுன்னோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது எண்ண பறவை தொகுப்போடு கே சர்மா அவர்கள் இணைந்திருந்தார்கள். மிக சிறப்பு மிக்க நன்றி. அது நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நேரம் சரியாக 10